வணக்கம். இன்றைய நாள் 6/11/2025. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேறவுள்ள இராணுவம், ஆளும் தரப்பு தெரிவிப்பு. ரணிலின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான உரிம பத்திரங்களின் பட்டியல் சட்டபூர்வமானது, நிதி அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. பீகார் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. காசா போரின் பேரழிவை நேரில் கண்டு விவரித்துள்ள BBC. விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும், இதற்கு அமைய மிகவும் விரைவாக இராணுவம் நிலை கொண்டுள்ள துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இதை நான் சொல்லவில்லை, ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கா தெரிவித்த விடயமே. மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை 100% அந்த மக்களுக்கு உள்ளது. தற்போதைய அரசாங்கமானது தமிழ் மக்களின் பல காணிகளை விடுவித்து வரும் நிலையில் துயிலுமில்லங்களின் நிலையை கொண்டுள்ள இராணுவத்தினரையும் முற்றுமுழுதாக அந்த பகுதியில் இருந்து விடுவித்து மக்களை அவர்களின் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான முழு உரிமையையும் வழங்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார பாதுகாப்பு செயலாளருக்கு காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மதுபான உரிம பத்திரங்களின் பட்டியல் சட்டப்பூர்வமானது என்று நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமா நீதிமன்றத்தின் வாக்குமூலம் அளித்துள்ளதாக வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது இணைய சேனலில் ஒரு காணொளியை வெளியிட்ட அவர், இந்த உரிமங்கள் வழங்கும் மிகவும் சட்டபூர்வமாக செயல்பட்டதாகவும் வழங்குவது சரியானது என்றும் பிரணம பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கின் குற்றச்சாட்டுகளை விரைவில் கைவிட வேண்டும் என்றும் உரிமங்கள் நடைமுறைக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. மேலும் ஒரு குழுவினர் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த உரிமங்களை வழங்கியது தவறு என்று அதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரினர். இருப்பினும் இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறி வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள வசந்த சமரசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. மேலும் அனுமதி பெற்றதாக கூறும் எந்த அரசியல்வாதியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று கூறியுள்ளார். அனுராதபுர பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய மக்கள் கட்சியின் பெலியகொட நகரசபை உறுப்பினருமான டிஸ்னா நிரஞ்சலா என்பவர் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரருடன் குற்றவாளிகளான கொஸ்கட சுஜியின் உறவினர் என போலீசார் தெரிவித்து வந்துள்ளனர். இதற்கிடையில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் சொத்துக்களை குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்புடனான போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையில் இடம்பெற்று வருகின்றது. வாடகைக்கு வாகனங்களை எடுத்து நாடு முழுவதும் சுற்றி தங்க நகைகளை திருடும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுடன் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரியுள்ள பேய்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது தங்க நகைகளை திருடப்பட்டதாக அளித்த புகாரை அடுத்தே தொடர்ந்து இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது. தங்க நகைகளை வைத்திருந்த பெண் ஒருவர் தனது மகளுடன் கிரியுள்ள நகரை நோக்கி பயணிக்க சாலையோரத்தில் காத்திருந்த போது காரில் இருந்த மற்றொரு சந்தேக நபர் நாங்களும் கிரியுள்ள போக்கு போகிறோம் என்றும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கூறி அவரது தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். சுமார் ரூபாய் 1,37,000 மதிப்புள்ள தங்க நெக்லஸை திருடிவிட்டு காலியில் உள்ள படதுவ பகுதியை நோக்கி அதிவேக நெடுஞ்சாலையில் அவர்கள் பயணித்த காரில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு அதிவேக நெடுஞ்சாலையில் நின்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் PVS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விசாரணை நடத்தி 2 சந்தேக நபர்களையும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையும் கைது செய்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
காலியிலுள்ள படபதுவ மற்றும் யக்கலமுள்ள பகுதியில் வசிக்கும் 2 பேரும் குறித்த பெண்ணும் 28, 27 மற்றும் 26 வயதுடைய திருமணமானவர்கள் என தெரிவித்துள்ளனர். இந்த மூவரும் நாட்டில் பல்வேறு இடங்களில் இருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது கொள்ளையும் ஈடுபட்டு வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாவடி ஓடை மற்றும் பழமடு பகுதியில் காட்டு யானைகள் ஒரே இரவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. மாவடி ஓட்டு பகுதியில் 5 வீடுகளையும் ஒரு கடையையும் உடைத்து நாசம் செய்துள்ளதாக பழமடு பகுதியில் விவசாயிகளின் தங்குமிடமாக இருந்த 3 கொட்டகைகளையும் யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. பல பயன்தரும் மரங்களும் அழிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொடர்ச்சியாக காட்டு யானை தாக்குதலால் உயிர் அச்சத்தில் வாழும் மாவடி ஓடை மக்கள் தமது பகுதியில் யானைகளின் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்பான இந்திய செய்திகள். தென்னிந்தியாவின் புகழ்பெற்று இந்து கோவிலான கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒரு பெரும் சர்ச்சை உருவாகியுள்ளது. காரணம், அந்த கோவிலில் சில சிலைகள் அணிவிக்கப்பட்டிருந்த கவசங்கள் உள்ள தங்க திருடப்பட்டுள்ளதாகவும் ஆதாரங்கள் உள்ளதாக கேரளா உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தங்கம் காணாமல் போனது தொடர்பான விசாரணை நடந்த கேரளா உயர் நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது. போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். முன்னாள் உதவி பூசாரி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு கேரளா மாநிலத்தில் அரசியல் சர்ச்சைகளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகள் கேரளாவின் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி வருகின்றன. சுமார் 5 கிலோ தங்கம் திருடப்பட்டுள்ளது என்றும் கேரளா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினருமான வி.டி. சதீஷன் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். நீதிமன்றமே அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்த விவகாரத்தில் அதிகாரிகளுக்கு பொறுப்பு உள்ளது என்று கூறியுள்ளார். சதீஷன் மற்றும் பிற எதிர்க்கட்சி தலைவர்களும் கடவுளின் பொக்கிஷங்களை பாதுகாப்பதில் ஏற்பட்டுள்ள தவறுதலுக்கு மாநில கோவில் விவகாரத்துறை அமைச்சர் V.M. வசமன் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் வசமன் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து எதிர்க்கட்சியின் ராஜினாமா கோரிக்கையை நிராகரித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்று மொத்தம் 1314 வேட்பாளர்கள் இந்த கட்டத்தில் போட்டியிட்டுள்ளனர். இதன் சிறப்பு என்னவென்றால், பீகார் அரசியலில் முக்கியமான தலைவர்களின் தொகுதிகள் பலவும் முதல் கட்ட வாக்கிலேயே இடமாற்றப்பட்டுள்ளன. இந்த தேர்தலும் பீகாரில் தேசிய ஜனாதிபதி கூட்டணிக்கு எதிர்க்கட்சியான மகா கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதே சமயம் பிரசந்த கிருஷி தலைமையிலான யாம் சுரேஷ் கட்சியும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. இதனால் வழக்கமாக அரசியல் கணக்கீடுகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பல தொகுதிகளில் சிறிய கட்சிகளுக்கு சுயேட்சை வேட்பாளர்களும் முக்கிய பங்குகளை வழங்கி வாக்களிக்கின்றன என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்பது உலகச் செய்திகள். காசா போரின் பேரழிவை நேரில் கண்ட பிபிசி அது தொடர்பாக விவரித்துள்ளது. காசா நகரை நோக்கி இருக்கும் கரையிலிருந்து காணுகையில் போரின் விளைவுகளை மறக்க முடியாது வரைபடங்கள் மற்றும் நினைவுகளிலிருந்து காசா நகரம் அழிக்கப்பட்டு விட்டது. ஒருபுறம் பேட் ஹமுகா முதல் மறுபுறம் ஹாசா சிட்டி வரை தரைமட்டமாக ஒரே நிறத்தில் காட்சியளிக்கும் இடிபாடுகளே நினைவில் உள்ளன. இன்னும் தொலைதூரத்தில் நின்று கொண்டிருக்கும் கட்டடங்களை தவிர காசா நகரில் நீங்கள் பயணிப்பதற்கோ அல்லது பல 10,000 மக்களின் இருப்பிடங்களை அமைத்திருப்பதற்கான அடையாளங்களையோ காண்பதற்கோ உங்களுக்கு எதுவும் இல்லை. போரின் ஆரம்ப வாரங்களில் இஸ்ரேலிய தரைப்படையினர் நுழைந்த பகுதியில் இதுவும் ஒன்று. இதையடுத்து தங்களின் வலுவான பகுதியில் ஹமாஸ் மீண்டும் இணைந்ததால் இஸ்ரேலிய படையினர் பலமுறை திருப்பி வந்துள்ளனர். காசாவிலிருந்து செய்தி நிறுவனங்கள் சுயாதீனமாக செய்தி கோரிக்க இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. இந்நிலையிலேயே புதன்கிழமை அன்று பிபிசியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் உட்பட சிலரை காசா முனையில் இஸ்ரேலிய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிக்கு அழைத்துச் சென்று
குறுகிய நேரத்தில் நீடித்த இந்த பயணம் தீவிரமானதாக காட்டப்பட்டுள்ளதாக இருந்தது. இதில் பாலதீனர்களையே அல்லது காசாவின் மற்ற பகுதியிலேயோ அனுமதிக்க முடியவில்லை. செய்திகள் வெளியிடுவதற்கான முன்பதாகவே அவை இராணுவ அதிகாரிகளால் பார்க்கும் வகையில் இஸ்ரேலிய இராணுவ தணிக்கை சட்டங்கள் உள்ளன. எனினும் இந்த செய்திக்காக மீதமான தனது கட்டுப்பாடுகளை பிபிசி உறுதி செய்துள்ளது. நாங்கள் சென்று வந்த பகுதியில் அழிவு எந்தளவு உள்ளது என இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் நவாட் ஷெஜாயிடம் கேட்டபோது எங்கள் இலக்கு அதுவல்ல என பதிலளித்துள்ளார். இத்துடன் பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியா தமிழின் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panishiatamil.tv என்ற இணையதள வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.